இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் ஒன்றை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. வாடா, நீ எப்ப வர சொன்ன? எப்ப வர? ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சுமா, அவ்வளவுதானே. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுடா. 5 நிமிஷம்னா என்ன சும்மாவா? 5 நிமிஷம் உன்னால லேட் ஆயிடுச்சு. மேடம்னால 1 மணி நேரம்லாம் லேட் ஆகும், அதெல்லாம் மேடம் கண்ணுக்கு தெரியாது. ஹலோ, அதென்ன உன்ன குறை சொன்னா என்ன குறை சொல்ல வருது? நான் இப்ப உன்னதானே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த செகண்ட் யார் லேட்டா வந்தது? நீ தானே. அப்ப உன்னை பத்தி தானடா பேச முடியும். நீ என்ன பத்தி பேசிட்டு இருக்க? உன்னை சொன்னா உன்னை மட்டும் வச்சுக்கோ, சரியா? அதை விட்டுட்டு நீ ஒன்னும் என் பக்கம்லாம் திருப்பணும்னு அவசியம் இல்ல, சரிங்களா சார்? சரிங்க மேடம், எதுக்காக வர சொன்னீங்க? அதுக்கான பதில சொல்லுமா நீ. ஏண்டா, உன்னை பார்க்கணும்னு சொல்றது ஏதாவது காரணம் இருக்கணுமா? மேடம் காரணம் இருந்தா தானே என்ன பார்க்க வருவீங்க, அதனாலதான் கேக்குறேன். ஓ, நான் காரணம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரேன்னு நீ சொல்லிட்டு இருக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கட்டி கிளம்பு. ஏன்னா என்கிட்ட காரணம் எல்லாம் எதுவுமே இல்லடா. சும்மா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னு உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என்ன இப்படி நினைச்சு வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கார்த்தி. அதனால கிளம்பு கார்த்தி. வாமா, அப்படியே கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். வேணாடா, எனக்கு என்ன நடக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? எனக்கெல்லாம் நடக்க தெரியும், நடந்து போகவும் தெரியும். என்னோட வீட்டு பாதை எனக்கு தெரியும். நீ ஒன்னும் வரணும்னு அவசியம் இல்லை. கிளம்பு, எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். கிளம்பு. இனிமே உன்னை கூப்பிட்டேன்னா என்ன என்னன்னு கேள்றா. சரிம்மா, வரேன். கார்த்தி, என்ன நீ என்ன கூப்பிட்டா என்னன்னு கேளு, நான் இப்ப கூப்பிடுற. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. சரிடி, அதுதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேனே. உனக்கு ஏதாவது காரணம் இருந்தாதான் என்ன பார்க்க வருவேன்னு. டேய், அது காரணம் இல்லடா. நான் சொல்றத கேளுடா, நீ அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் யோசிப்பியா. சரி, அப்படி என்ன மேடம் முக்கியமான விஷயத்த சொல்ல போறீங்க, சொல்லுங்க. அது வேற ஒன்னோட கார்த்தி. ட்ரெஸ் எப்படி இருக்கு? அதுக்கு என்னம்மா, நீ போட்டனால சூப்பரா இருக்கு. நீ போட்டிருக்கனாலதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகு, தெரியுமா? அப்படியே கார்த்தி? அப்படியே தாண்டி. இப்போ நீ சொல்றியா? எனக்கு டைம் வேற ஆயிடுச்சு, நான் போவேணாமா? ஓ, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுல. என்கிட்ட பேசுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காதுல கார்த்தி. சாரிடா, நீ போயிட்டு வா. தூங்க சார், உங்களுக்கு வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. என்னை கொண்டு போய் வீட்ல டிராப் பண்ணிட்டு நீ கிளம்பு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி, வீட்டுக்கு போலாம். என்னதாண்டி உன் பிரச்சனை? நீதாண்டா என் பிரச்சனை. நான் சொல்ல வரது முதல்ல கேக்குறியா? ஒரு half an hour எனக்காக வெயிட் பண்ண மாட்டியாடா? சரி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல கார்த்தி. ஒன்னும் இல்லையா? வா போலாம், ஏறு ஏறு. ஒரு ஃப்ளோல என்ன சொல்ல விடேண்டா. தயவு செஞ்சு என்ன சொல்ல விடு கார்த்தி. சரி, நீ கண்டினியூ பண்ணு. இடையில பேசினா செம்ம காண்டாயிருவேண்டா. இடையில பேச மாட்டேன், நீ கண்டினியூ பண்ணு. அது வந்து கார்த்தி, நம்ம கல்யாணத்தை எப்படா வீட்ல வந்து பேச போற நீ? டேய், உன்னதாண்டா கேட்டுட்டு இருக்கேன். எப்ப பேச போற? டேய், நீ தானம்மா இடையில பேசக்கூடாதுன்னு சொன்ன. கார்த்தி, விளையாடாத கார்த்தி. சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. சும்மா விளையாடுற மாதிரி பேசிட்டு இருக்காத. தயவு செஞ்சு சொல்லு கார்த்தி. எப்படா நம்ம லவ் பண்ற விஷயத்த வீட்ல சொல்ல போற? சொல்லிக்கலாம், அதுக்கு என்ன அவசரம்? டேய், என்னடா? முதல்ல உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம காதலை பத்தி வீட்டுல சொல்லிக்கலாம். அது இல்ல கார்த்தி. என்னாச்சு திடீர்னு இந்த கேள்வி? என்னாச்சு? இல்ல கார்த்தி, நம்ம காதல யாராவது பிரிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. நீ என்ன லூசா? நம்ம காதலை யாரால பிரிக்க முடியும்? ஏன் அப்பா அம்மாவாகட்டும், அத்தை மாமாவாகட்டும், இவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. சந்தோஷம் தானே படுவாங்க. இல்ல கார்த்தி, அப்ப நம்ம சொல்லலாம்ல. சொல்லலாம். இப்பவே சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா? ஏண்டா, என்ன கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பம் இல்லையா? ஏண்டி லூசே, விருப்பம் இல்லாம தான் இத்தனை வருஷமா நான் உன்னை காதலிக்கிறேனா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட வாழணும்னு சொல்லி தானே உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன். என்னடி லூசுத்தனமா பேசுற? இல்ல கார்த்தி. இதுல உன் அக்காவுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் என் அண்ணனுக்கு, இவங்களுக்கெல்லாம் முடிக்கட்டும். நம்ம பொறுமையாவே பேசலாமே பேரண்ட்ஸ் கிட்ட. ஒன்னும் அவசரம் கிடையாது. எப்போ சொன்னாலும் ஏத்துக்க போறாதா? இப்ப சொல்லி அவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்புறம் உன் அக்காவாகட்டும், ஏன் அண்ணன் ஆகட்டும், சீக்கிரமா பொண்ணு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டு அவசரப்படுவாங்க. மேபி அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கணும்ல, அவங்களுக்கும் டைம் வேணும்ல. நம்ம இத்தனை வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம், அதனால உடனே கல்யாணம் கூட நமக்கு எந்த இதுவும் இருக்காது. ஆனா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்கும். அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி கார்த்தி. நம்மள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் பிரிக்க முடியாதுடி. நம்மளோட உண்மையான காதல் இருக்க வரைக்கும் யாராலையும் பிரிக்க முடியாது, சரியா? சரிடா. ஆமா, என்ன மேடமுக்கு திடீர்னு இந்த ஞாபகம்? நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா கூட அக்கா கல்யாணம் ஆகட்டும் அப்படி இப்படின்னு பேசுவ. இப்ப என்னன்னா வீட்டுல சொல்லலான் இருக்க? நீ ஒன்னும் சொல்லிடலையே. சொல்லிட்டு வந்து இங்க எது பேசுறியா? டேய், நீ இல்லாம நான் எப்படிடா சொல்லுவேன்? முதல்ல எனக்கு அந்த தைரியம் இருக்குமா? நீ இல்லாம நான் சொல்லவும் மாட்டேன்.
சரி கார்த்தி, சப்போஸ் நம்ம வீட்ல ஏத்துக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்ன கவலை, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு அப்பா அம்மாலாம் முக்கியமே. அப்ப இந்த காதலன் முக்கியம் இல்லையா? எல்லாருமே வேணுமேடா. அப்போ உன் அப்பா அம்மா என் அப்பா அம்மா சம்மதிக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட இருப்போம். அவங்க கிட்ட இருந்து நம்ம பேசி பேசி புரிய வச்சிருவோம். ஆஹா, பிரிஞ்சிட மாட்டோம்லடா. நம்ம காதல் உண்மையா இருக்க வரைக்கும் பிரிய மாட்டோம்டி, கவலைப்படாத. எதையாவது பத்தி தேவையில்லாம யோசிக்கிறது, இங்க வந்து பேசுறது, இதுக்காக தான் நீ இவ்ளோ சீக்கிரம் கூப்பிட்டியா? என்னமோ தெரியலடா, நம்ம காதல் பிரிஞ்சிருமோன்ற மாதிரி ஒரு பயம், அவ்வளவுதான். இத்தனை வருஷமா இல்லாதது இப்ப என்ன பயம்? தெரியல கார்த்தி, ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. உன்கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. நம்ம காதலை வீட்டுல சொல்லிடலாமான்னு தோணுச்சு. அதான் உன்கிட்டயே பேசணும்ல, அதான் வந்து பேசலான்னு பேச வந்தேன். யாரு என்ன சொன்னாலும் என்னை விட்டு போயிட மாட்டேடா. யாரு என்ன சொன்னாலும் உன்னை விட்டு நான் போவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் உன் கூடயே தான் இருப்பேன். போதுமா? மேடம் தனியா தான் வந்தீங்களா? இல்லடா, என் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன். அப்ப இங்க அவங்களால காணோம். தெரியுதுல காணோம். அப்புறம் இப்ப இல்ல, நான் தனியா தான்டா வருவேன். உன்கிட்ட பேசும்போது நான் ஏன்டா 10-15 பேரை கூப்பிட்டு வரணும்? ஏன்டா லூசுத்தனமா ஆயிட்டு இருக்க வர வர நீ? யாரு, நான் லூசா? அம்மா, நீ ஒரு லூசு, நீ ஒரு லூசு, நீ ஒரு லூசு. ஆமா, உன்னை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஒரு லூசு தான். ஹலோ, எனக்கு புரியல. உன் மேல காதல்ல விழுந்ததுல இருந்து உன் மேல அப்படியே லூஸ் ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சமாளிக்கிறீங்க சார். சமாளிக்கலடி, நீ என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. இது நீ விளையாட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, சீரியஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நல்லா நம்பிட்டேன் கார்த்தி. நீ என்னைக்குமா என்ன நம்பி இருக்க? உன்னை நம்பாமையா உன் காதலுக்கு ஓகே சொன்னேன். உன் கூட இப்ப வரைக்கும் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நல்லா சமாளிக்கிற, நல்லா பேசுறமா நீ. உனக்கு நல்லா நான் பேசுற மாதிரி தான் இருக்கும். போ. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு வந்தியா? நல்லதான் நினைக்கிற மாதிரி இருக்கு. நீ அதுலடா மனசு கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொன்னேன்டா. ஏன்டா அப்படி பண்ற? ஓ மேடம், அப்படி சொன்னீங்களா? ஓகே ஓகே. கஷ்டப்பட்டு வந்தனோ, நீ அவ்வளவு தூரத்துல இருந்து நடந்து வந்தியோன்னு நினைச்சேன். உன்னை பார்க்க வேற நடந்து வேற வராங்க. உன்னை பாக்குறதுக்காக வானத்துல இருந்து குதிச்சு வந்தேன்னா எனக்காக நீ நடந்து வர மாட்டியா? வரமாட்டேன்டா. என்ன பண்ணுவ? ஒன்னும் இல்லம்மா, நானே நினைச்சுப்பேன் நீ எனக்காக தான் நடந்து வந்தேன்னு. நினைச்சுக்கோ. உனக்குள்ள நினைச்சாலும் சந்தோஷப்படுப்போ. மனசு கஷ்டத்தோட வந்தேன். ஆனா இங்க வந்தோடனே நீ பேசினதை பார்த்தோடனே கொஞ்சம் ஓகேவா இருக்குடா. கொஞ்சம் வா. அப்ப மீதி நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியோ அப்பதான். அப்போ அந்த மீதி இப்போதைக்கு வராது. வராதுடா. வரவே வராது. அதான் வராதுன்னு ஒரு டைம் சொல்லிட்டல, அப்புறம் என்னடா? சும்மா வராதுன்னு கேட்டாலும் வராது. ஏன்னா நம்ம பிரிய மாட்டோம்னு நீ சொன்னதை வச்சு கொஞ்சம் ஓகே தான். மீதி என் கழுத்துல தாலி ஏறும் போதுதான் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு போக மாட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை என்னை விட்டு போக வைக்க மாட்டேன்டா. என் கூட இழுத்து பிடிச்சிப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டல, அதான் பெரும் பாடா இருக்கு போலமா. சொல்றதை கேளு முழுசா. என் வாழ்க்கைக்குள்ள நீ முழுசா வந்துட்டேன்னு வச்சுக்கோ, என்னை விட்டு உன்னால போகவே முடியாது. ஏன் நானே நினைச்சா கூட உன்னால என்னை விட்டு போக முடியாது. அது எப்படி? நான் நினைச்சா போலாம்ல. அதுக்கு நான் விடணும்ல. சரி, பயத்தோட வந்த, கொஞ்சம் பயத்தோடயே இருமா. ஏண்டா? இல்ல, எப்ப வேணாலும் நான் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு புரியல. அப்போ என்னை விட்டு போயிடுவியா? ஏய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவியா? அது இல்லடா, உன்னை இழந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போ என்னை இழக்க மாட்டேன், நான் உன் கூடயே தான் இருப்பேன். பயப்படாதடி பொண்டாட்டி, நான் உன் கூடயே தான் இருப்பேன், புரிஞ்சுச்சா? உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னால போக முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி கூட இருந்தாதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போ என் பொண்டாட்டி இந்த உலகத்துல விட்டுட்டு நான் போயிட மாட்டேன், புரிஞ்சுச்சா? என்னடி, ஓகேவா? சரிடா, எனக்கு எப்பவும் நீ என் கூட இருந்தாலே போதும் கார்த்தி. திடீர்னு என்னமோ தெரியலடா, மனசுல ஒரு மாதிரி இருந்துச்சு. உன்னை விட்டு போயிடக்கூடாது, நீ என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி தோணுச்சுடா. அதனாலதான் நான் சொன்னேன். மத்தபடி எனக்கு ஒண்ணுமே இல்லடா. தோணுச்சு, உடனே உன்கிட்ட சொல்லிடணும்னு நினைச்சேன். அதான் வந்து உடனே உன்கிட்ட பேசினேன்டா. நான் பயப்படுறதுல என் மாமா கிட்ட சொல்லணும்ல, அதனாலதான் உடனே சொல்லணும்னு உன்னை கூப்பிட்டேன். அதனாலதான் சீக்கிரம் வந்து என் புருஷன் கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஓடி ஓடி வந்தேன். நான் பயப்படுறத என் புருஷன்
புருஷன் கிட்ட சொன்னாதானே என் புருஷன் ஏதாவது பண்ணுவான். நான் என்ன நினைச்சு வந்தேன்னா என் புருஷன் கிட்ட சொன்ன உடனே அவன் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஆனா என் மாமா அவ்வளவு மெச்சூரா பேசினார். அண்ணனுக்கு அக்காங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அவ்வளவு சூப்பரா பேசினான். நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. முதல்ல உன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் என் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல, செம்மையா ஹாப்பியா இருக்கேன். என்ன வீட்ல டிராப் பண்ணிடுறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் நான் ஸ்கூட்டில ஏத்துறது இல்லப்பா. ஓ சார், பைக்ல ஏத்துவீங்க, ஸ்கூட்டில ஏத்த மாட்டீங்க. சேச்சா, அப்புறம் என் அத்தை மாமா என்ன நினைப்பாங்க, அதனால நீ பஸ் பிடிச்சு போ. ஓ, நான் வழியில பார்த்தா கூட்டிட்டு வந்து விட்டு நீ சொல்ல மாட்டேன். நீ கிட போனே நான் அமுச்சு விட்டுருவேலடா. சரிடா, நான் வரேன். பைடா. ஒன்னும் வேணாமா, அவ வந்து ஏறு. அதான் போ சொல்லிட்டியா, அப்புறம் என்ன? வாடி பேசாம. போ சொல்லிட்டு அப்புறம் என்னடா வாடிங்கிற? வரியா இல்லையா? நான் உன் கூட வராமலையா? வரேன்டா. வந்து ஏறு போலாம். அக்காவும் கூட வரலையா? ஸ்டார்டிங்கே சொன்னடா, நான் மட்டும் தான்டா வந்தேன். சரி சரி வா, வந்து ஏறு. உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு எனக்கு டைம் இல்ல, நான் போகணும். சரிடா, போவே. என்ன வீட்ல மட்டும் டிராப் பண்ணிட்டு நீ போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு இந்த மலைனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமாடா. அது ஏன் தெரியுமா? இந்த மலையில நான் அழுகிறது யாருக்குமே தெரியாது. என்னோட கண்ணீர் மொத்தமும் இந்த தண்ணியில கரைஞ்சு போயிரும்டா. என்னோட கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்காதுல. அது இந்த மலையில அழுகும் போது நான் அழுந்தது கூட தெரியாதுல. ஏதோ மழை என் கண்ணுல இருந்து பட்டு அப்படியே தண்ணி வர மாதிரிதான் இருக்கும்டா. நான் அப்படிதான் நினைச்சுப்பேன் தெரியுமா. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படி அழுக வைக்க போற? கடைசி வரைக்கும் இப்படியே நான் அழுக வைக்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்காக நீ வர மாட்டியா? எனக்குன்னு ஒரு உறவை தர மாட்டியா? கனவுல மட்டும்தான் அந்த என்ன சந்தோஷத்தை படுத்துவியா? நேர்ல அந்த சந்தோஷத்தை கொடுக்க மாட்டியாடா? நீ எப்போ அந்த சந்தோஷத்தை கொடுப்பேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ வந்து என்ன சேர்ற நாள் எப்போன்னு காத்துட்டு இருக்கேன்டா. இமைகளிலே கனவுகளை விதைத்தேனே, ரகசியமாய் நீரூற்றி வளர்த்தேனே. இங்கு வெறும் காற்றிலே நான் விரல் நீட்டினேன், உன் கையோடு கை சேரத்தான். உன் உறவும் இல்லை, என் நிழலும் இல்லை, இனி என் காதல் தொலைதூரம் தான். நான் சாம்பலானாலும் என் காதல் வாழும். டேய் நீதானே அது? டேய் எங்க போன? கதிர் 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 வா. கதிர் என் கண்ணு முன்னாடி வாடா. தயவு செஞ்சு கேக்குறேன், ஏன்டா வந்து வந்து மறைஞ்சு போற? மறையிறதுக்கு தான் இங்க வரியாடா? என்ன பார்க்க வரியா? வா கதிர், ப்ளீஸ் கதிர். உனக்காக இந்த மலையில நின்னு அலந்துட்டு இருக்கேன்டா. வாடா, வந்து என்ன பாரு கதிர். கதிர் கதிர் எங்கடா போன? ஒரு செகண்ட்ல எங்க கதிர் போன? கதிர் தயவு செஞ்சு வா கதிர். கதிர் நீ வந்து என்ன பாரு கதிர். டேய் உனக்காக நான் இங்கேயே தாண்டா நிக்கிறேன். வாடா கதிர், என்ன வந்து பாரு கதிர். ஏன்டா என் கண்ணு முன்னாடி வந்து மறைஞ்சு மறைஞ்சு போற? நான் உன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? இல்ல உன்னையே நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியடா? நான் உன்னை பார்க்க கூடாதா கதிர்? நீ எனக்கானவன் இல்லையா கதிர்? தயவு செஞ்சு வந்து என் கண்ணு முன்னாடி வாடா. உன் முகத்தை கூட பார்க்க வேணாம், நான் என் கண்ணு முன்னாடி வாடா. இப்ப நீ வந்தியா? இது என் கற்பனையான்னு கூட எனக்கு தெரியலடா. எப்படா என் கண்ணு முன்னாடி வருவே? நீ என் கண்ணு முன்னாடி எப்படா என்ன வந்து பாப்ப? உன்னை பார்க்கணும் கது, உன்னை பார்த்தே ஆகணும் கது. தயவு செஞ்சு வா கது. கனவுல வர நீ நிஜத்துல வர மாட்டியாடா? இன்னைக்காவது ஒரு நாள் கனவுல வர நீ நிஜத்துல என் கண்ணு முன்னாடி நிப்பேன்னு நான் நினைக்கிறேன் கது. நிக்கிறேன் இல்லடா, நடக்கும்டா. கனவுலயே வர நீ நிஜத்துல ஒரு நாள் வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு கது. அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னை நினைச்சிட்டு வாழ்றேன்டா. இல்லைன்னா அவ்வளவுதான் கது. நீ எனக்கு இல்லைன்னு ஆயிட்டா அவ்வளவுதான் கது. மனசு மொத்தமா உடஞ்சிரும்டா. கனவில் வரை நீ ஒரு நாள் நிஜத்தில் வருவாய் என்று காத்து கொண்டிருக்கிறேன். தயவு செஞ்சு எனக்காக வந்திருக்கது. எனக்கு நீ என் தங்கச்சி மட்டும் தாண்டா இருக்கா. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்ப நான் உன்னை தாண்டா உயிருக்கு உயிரை நேசிக்கிறேன். என் மனசை மொத்தமா உன்கிட்ட கொடுத்துட்ட கதிர். அதை திருப்பி கொடுக்கவாது என்ன வந்து பாரு கதிர். தயவு செஞ்சு வந்து பாரு கதிர். எனக்காக நீ வருவேன்னு நினைக்கிறேன். வரணும் கதிர். நீ உன்னையே முழுசா நம்பிட்டு இருக்க பொண்ணை ஏமாத்திராதடா. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே நீ தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஏமாத்திராத கதிர். என்ன வந்துரு கதிர். எனக்காக நீ வந்துருவேன்னு நினைக்கிறேன்டா. சீக்கிரம் வந்துடுறா, லேட் பண்ணாதடா. இருக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன்டா. இதுக்கு மேலேயும் கஷ்டத்தை கொடுக்காத கதிர். இங்க என்ன பண்ற? மழை பெய்யுது, மழையில நினைஞ்சா காய்ச்சல் தான் மறுபடியும் வரும். மழை நின்று என்ன அழுந்துட்டு இருக்க? அழுகுறியா இல்ல வீட்டுக்குள்ள அழுக கூடாதுன்னு இந்த மழையிலேயே கதறி அழுகணும்னு வெளியில வந்து நின்று அழுந்துட்டு இருக்கியா? இல்லம்மா, அழுகுல கண்ணுல தூசி போயிடுச்சுமா, அவ்வளவுதான். எல்லாத்துக்கண்டு எப்படிதான் போகுது? நீங்க என்ன வீட்டுக்கு போகலையாமா? வீட்டுக்கு போலான்னு தான் உன்னை தேடிட்டு இருந்த. நீ தான் வெளியில மழையில நினைச்சிட்டு இருக்கியே. ஒரு வார்த்தை உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்ல. இல்லம்மா, உங்க பொண்ணுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, போங்கம்மா.
அவளை பார்த்துக்க அங்க 1000 பேர் இருக்கா. நீ கவலைப்படாதம்மா. என் பொண்ணு ஷாலுவை பார்த்துக்க அவ ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனா இங்க உன்னை பார்த்துக்க யாருமே இல்லல்ல. அதான் நான் வந்து உன்னை பார்த்துக்க. உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாமா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரிம்மா சரிம்மா, நீங்க நினையாத இங்க உள்ளார போங்க, நான் வரேன். இங்க விட்டுட்டு போனா இன்னும் கதறி கதறி நீ அழுந்துட்டு தான் இருப்ப. இப்படியே மழை நிக்கிற வரைக்கும் நீ அழுந்துட்டு தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ முதல்ல வா. அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மரியாதையா அம்மா பேச்சு கேட்டுட்டு வா, சரியா? அம்மா உங்களை நான் அம்மான்னு கூப்பிட்டுக்கலாமாம்மா? இதுல என்னம்மா இருக்கு? என்ன அம்மான்னு வாய் நிறைய நீ கூப்பிடுமா. சரிம்மா. வாமா உள்ளார போலாம். இதுக்கு மழையும் மழையில நின்றுட்டு இருந்தேன்னா காய்ச்சல் வந்து. வா போலாம். அப்புறம் உங்க சித்தி வேற இன்னைக்கு வந்துருவாங்கன்னு சொன்னல, அவங்க வந்ததுக்கு அப்புறம் இப்படி காய்ச்சல்ல இருந்தா எப்படி? வா போலாம்.